இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடியது ஈகோ, அகங்காரம், இல்லை சுயமரியாதை. இந்த ஈகோவில் நிறைய ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. இந்த அகங்காரம் இல்லை சுயமரியாதை உணர்வு அப்படிங்கிறது ஒரு இயற்கையாக ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒன்று. எப்போ அது அளவை விட, இயற்கை நியதியை விட அதிகமாகுதோ அப்போ பிரச்சனை. அப்போ ஒரு ஈகோ மனிதனுக்கு நேர்மறையான தாக்கங்களையும் உண்டு பண்ணணும், எதிர்மறையான தாக்கங்களையும் உண்டு பண்ணணும். அதாவது ப்ளஸும் பண்ணும், மைனஸும் பண்ணும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஈகோனால், ஒரு அகங்காரத்தினால் வரக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படிங்கிற பார்ப்போம். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம எதை பார்க்கலாம், இந்த ஈகோவை நம்ம எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறது, இல்லை எப்படி கம்மி பண்ணுறது, குறைப்பது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ பாசிட்டிவ், அதாவது நேர்மறையான தாக்கங்கள். எனக்கு ஈகோ இருக்குது, அப்போ எனக்கு என்ன ப்ளஸ் இருக்குது? நம்பிக்கை மற்றும் உந்துதல். யார் ஒருத்தர் ஈகோ இருக்கோ, இந்த ஈகோயிஸ்ட் பர்சன் சொல்கிறோம் இல்லையா, பார்த்தோம்னா நான் தான் அப்படிங்கிற ஒரு கர்வம் அவங்ககிட்ட இருக்கும். அப்போ அவங்ககிட்ட நம்பிக்கை கூடுதலாக, என்னால் முடியும் அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் அவங்ககிட்ட என்ன செய்யும், அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு தனிநபர்கள் சவால்களை எளிதாக பார்ப்பாங்க. அதை என்னால் முடியும், நம்மளால் அந்த காரியத்தை வெற்றிகரமாக நடத்த முடியுங்கிறது ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது மீள்திறன். மீள்திறன் அப்படின்னா, ஒரு வேளை வாழ்க்கையில் தோல்விங்கிறது வெற்றியும் வரும், தோல்வியும் வரும். எப்போ தோல்வி வருதோ அல்லது தடைகள், அதாவது சேலஞ்சஸ், நிறைய சவால்கள் நிறையா இருக்கோ, அந்த சவால்களை சந்திப்பதற்கும் தோல்வியிலிருந்து மீண்டு வருவதற்கும் என்ன செய்யுது, இந்த ஈகோ பிரச்சனை. நான் தோத்துட்டேன் அப்படிங்கிறத விட வேகமாக, எவ்வளோ வேகமாக கீழே விழுந்தாரோ அவ்வளோ வேகமாக எந்திரிச்சு வர்றக்கூடிய வாய்ப்புகள் என்ன செய்யுது, அவங்களுக்கு இருக்குது. இதுதான் மீள்திறன். மூணாவது தலைமை. ஒரு லீடர்ஷிப்பில் இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு சமச்சீர் ஈகோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஈக்குவலாண்டாக ஒரு இது இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களையும் அவங்க என்ன செய்வாங்க, மோட்டிவேட் பண்ணுவாங்க. உன்னையால் முடியும், நான் பண்ணுறேன், உன்னையால் முடியாதா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு தலைமை பண்பை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது மற்றவங்களையும் சேர்த்து என்ன செய்வாங்க, இவங்க இதில் ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்காங்கன்னா மற்றவங்களையும் வளர விடுவாங்க. 4 சுயமரியாதை. எப்பயுமே பார்த்திங்கன்னா, எப்போ ஒருத்தருக்கு சுயமரியாதை இருக்கோ அவர் தன்னை சுற்றி இருக்கவங்களுக்கும் அதை பார்த்துக்கிடுவார், தனக்கு ஒரு இழிவு வராமல் பார்த்துக்கிடுவார். அப்போ எந்த கண்ணிய குறைவுக்கும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தலை வணங்க மாட்டாங்க. அப்போ எப்போ ஒரு விஷயம் நியாயமாக நடக்குதோ அந்த விஷயத்திற்கு அவங்க என்ன செய்வாங்க, முன்னாடி நிற்பாங்க. இது எல்லாமே ஈகோ, அகங்காரம் இருக்கவன்ட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு. ஆனால் இது கண்டிப்பாக அதிகமாகும்போது எதிர்மறையான தாக்கங்களையும் உண்டு பண்ணும். அது என்ன எதிர்மறையான தாக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் அகந்தை மற்றும் தற்பெருமை. ஒரு வீங்கிய ஈகோன்னு சொல்லுவாங்க. அகங்காரம் கூட இருக்கும். இந்த அகங்காரம் கூட கூட என்ன ஆகும், நான் தான் பெருசு, எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு தெரியுமா, மற்றவங்களை என்ன குறைவாக மதிப்பிடுறது. அவனுக்கும் திறமை இருக்கும், ஆனால் அந்த திறமை என்ன செய்யறது கிடையாது, அதை ஒத்துக்கிறது கிடையாது. என்னையோட அவனுக்கு திறமை கம்மி. இப்படி பார்க்கும் பொழுது அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக போய் முடியும். 2 மோதல் மற்றும் பாதிக்கப்பட்ட உறவுகள். எப்போ நான் தான், எனக்கு தான் எல்லாம் தெரியும், உன்னுடையது தேவையில்லை அப்படிங்கிற எண்ணங்கள் வருதோ அப்போ என்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய சுயநலமிக்க கருத்துக்கள் எனக்கு தெரியும்னு வரும்போது என் கருத்தை தான் நான் அக்செப்ட் பண்ணுவேன். என்னுடைய தேவை மட்டும்தான் தெரியும்.
இப்போ மற்றவர்களுடைய தேவைகளோ அல்லது கருத்துகளோ காதில் ஏற்றுக்கிட மாட்டாங்க. அப்போ அடுத்தவங்களுக்கு ஒரு வேல்யூ இல்லாமல் போயிடும். அப்போ ஒரு புரிதல் உணர்வு இல்லாமல் போயிடும். ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், ஒரு 10 பேர் இருக்கோம்னா நம்ம மட்டும் தனியாக போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். 3வது கருத்துக்கு எதிர்ப்பு. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிநபர் இவருக்குன்னு ஒரு கட்டமைப்போடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். பொதுவாக ஒரு ஃபீட்பேக் வேணும். நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன், விமர்சனம் கண்டிப்பாக வரத்தான் செய்யும். அந்த விமர்சனம் சரிதானா, நம்ம செஞ்ச காரியம் ரைட்டு தானா, இல்லை ஒருவேளை தப்பு இருக்கா, நம்ம திருத்திக்கிடணுமா அப்படிங்கிற எண்ணங்கள் இல்லாமல் நான் செஞ்சால் சரிதான், நான் செஞ்சது சரிதான் அப்படின்னு அந்த விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இந்த ஈகோ இருக்கவங்ககிட்ட இருக்கும். 4வது தனிமைப்படுத்துதல். எப்போ அதிகப்படியான ஈகோ இருக்கோ நம்மள அறியாமல் மற்றவங்க வந்து தனிமைப்படுத்தப்படுவாங்க. இவன் சொன்னால் கேட்க மாட்டேன்ப்பா, இவனுக்கே எல்லாம் தெரியுமே, அப்போ நமக்கு தெரியாதா, அவனுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியுமா அப்படிங்கக்கூடியது யார்கிட்ட வந்துடும், மற்றவங்ககிட்ட வந்துடும். ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சா கூட சொல்ல மாட்டாங்க, எப்படியும் கேட்க மாட்டேன், அவன் சொன்னாதான் சொல்ல போகிறேன், நம்ம எதுக்கு சொல்லணும். அப்போ என்ன ஆயிரும்னா ஒரு டீம் ஒர்க்காக பண்ண வேண்டிய ஒரு காரியம் தனிப்பட்ட முறையில் தனித்து விடப்படுவார்கள். இந்த ஈகோ இருக்கவங்க தனித்து விடப்படுவார்கள். அடுத்து ஆபத்து எடுப்பது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கு. ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை போய் முடிக்கிறதுக்கும் ஒரு ஈகோனால் நாம் தனியாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ அந்த இடத்துல ஒரு ஆபத்துங்கிறது ரிஸ்க்குங்கிறது ரொம்ப அதிகமாகவே வந்துடும். இது நிறைய வழிவகுக்கும். இப்போ இந்த தனிப்பட்ட மற்றும் தொழில் ரீதியாக கூட ஒரு பாதிப்பை உண்டு பண்ணும். ஸோ ஒரு ஈகோங்கிறது ஒரு அளவுக்கு தான் இருக்கணும். எப்போ அது இயற்கை விதியை காட்டிலும் அதிகமாக போதோ மற்றவங்கள்ட்ட இருந்து நம்ம வித்தியாசமாக இருந்து கடைசியில் பெரும்பாலும் தோல்வி அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சரி, என்கிட்ட ஈகோ இருக்குது, இது எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, இதை குறைப்பதற்கான வழி என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.